லெமன தேவையான அளவுக்கு எடுத்துக்கங்க. நல்லா வாஷ் பண்ணிக்கிங்க. தேவையான அளவுக்கு சின்னதா கட் பண்ணிக்கிங்க. இல்ல பெருசா கூட 4 துண்டா கூட கட் பண்ணிக்கிங்க. நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போடுறோம். உப்பு அதிகமாயிடுச்சுன்னா, ஊறுகாயோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. கக்கிய ஆரம்பிச்சுரும். மிளகாய் பொடி இல்லன்னா கார பொடி சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வெயில்ல காய வச்சுருங்க. நல்லா வெய்ய அடிச்சதுன்னா 2 நாளா காய்ஞ்சிரும். இல்லன்னா 3 நாள் ஆகும். வெயில்ல காய வச்சு தனியா எடுத்துக்கங்க. ஒரு பாத்திரத்துல கருகப்பில்ல, கடுகு, வெந்தயம் இதையெல்லாம் சிம்மில் வச்சு நல்லா வறுத்து பொடியாக்கி மிக்சியில் போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிங்க. இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். கருகப்பில்லையை போட்டுக்குங்க. பூண்டை சேர்த்துக்குங்க. சிம்மிலே வச்சுக்கிங்க. காஞ்ச மிளகா வந்து காந்திரக்கூடாது. காந்தாத அளவுக்கு வச்சுங்க. நம்ம ஊறுகாயை வந்து ஏற்கனவே காய வச்சு நம்ம வச்சுருப்போம். அந்த ஊறுகாயை நம்ம கொட்டிக்கலாம். நம்ம கடுகு, வெந்தயம், கருகப்பில்லை எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருப்போம். அதை நம்ம கொட்டிப்போம். உங்களுக்கு மஞ்சத்தூள் வேணும்னா நீங்கள் மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம். இல்லைனா வேண்டாம். காரப்பொடி காரம் கம்மியாக இருந்தால் நீங்கள் காரப்பொடி 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இல்லை தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் கடுகு தேவைன்றதால டேஸ்ட் அதிகரிக்கும். எண்ணெயில் கடுகை வந்து பொரிய வச்சு நான் கொதிக்க வச்சுருக்கேன்.